ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தொழிலறிவோங்கிற சேனல் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொகுப்பூதியத்தில் ஆசிரியராக பணிபுரிய விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாவட்டத்தில் என்ன டீட்டெயிலுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் நல உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தற்காலிக தொகுப்பூதியராக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்றிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தாள் 2 தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பழங்குடியினர் பட்டியலினத்தவர் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்தவர் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ப்ளஸ்ஸு பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு மூலம் ஆசிரியர் தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு இருக்காங்க. இது வரும் 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.